உங்கள் ஸ்டவ்வோட பர்னர் எவ்வளோ அழுக்காக இருந்தாலும் வெறும் 3 பொருளை வச்சு இந்த அளவுக்கு புத்தம் புதுசாக மாற்ற முடியும். அது எப்படின்னு பார்க்கலாமா? ஒரு பவுலில் அழுக்காக இருக்கிற 3 பர்னரையும் போட்டுக்கிறேன். இதில் ஹாஃப் லெமன் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். இது கூடவே பார்த்திங்கன்னா சிந்தட்டிக் வினிகர் ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இது கூடவே நல்லா கொதிக்கிற தண்ணியாக மூழ்கிற அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம கடைசியாக போட போகிற பொருள் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஈனோ, ஒரே ஒரு பாக்கெட் ஈனோவை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அது நுர பொங்கி வரும். அதனால் மொத்தமாக போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நைட்டு ஃபுல்லாக இதை அப்படியே ஊற வச்சுருங்க, டிஸ்டர்ப் எதுவும் பண்ணாமல். காலையில் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே மேஜிக்காக இருக்கும். பாருங்கள், கையில் இப்படி தேய்ச்சாலே அதில் உள்ள அழுக்கு எல்லாம் உங்களுக்கு ரிமூவ் ஆகுது. கையில் தேய்ச்சாலே இவ்வளோ அழுக்கு ரிமூவ் ஆகுது அப்படின்னா நீங்கள் ப்ரஷ்ஷில் தேய்ச்சிங்கன்னா உங்களோட பர்னர் புத்தம் புதுசாக ஆகிடும். ப்ரஷ்ஷில் கொஞ்சம் விம் ஜெல் தடவிட்டு இந்த மாதிரி லைட்டாக ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கூட தேய்க்க வேண்டாம், லேசாக தேய்ச்சாலே போதும், புத்தம் புதுசாக மாறிடும். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் காய வச்சு ஹோல்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் போட்டிங்கன்னா உங்களோட கேஸும் மிச்சமாகும், ஃப்ளேமும் சூப்பராக எரியும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் டிப் வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.